வணக்கம். சலாம் மலேசியா மடானி RTM தமிழ் செய்திகள். உடனடி தகவல், உறுதியான உண்மை. நான் கோகிலவாணி கிருஷ்ணன். கவனத்தை ஈர்க்கும் முக்கிய செய்திகள் சுருக்கமாக. 44 ஆண்டுகால காத்திருப்புக்கு இன்று பிறந்தது விடிவு காலம். கோலாலம்பூர் புக்கிட் கியாரா ரூமா பஞ்சாங் குடியிருப்பாளர்களின் நீண்டகால துயர் துடைக்கப்பட்டது. ஒரு வரலாற்று தருணம் என பிரதமர் புகழாரம். எல் நினோ பருவநிலை மாற்றத்தை தொடர்ந்து அதீத வெப்ப காலத்தை எதிர்கொள்ள ஆயத்தமாவீர். மலேசியர்களுக்கு அவ்வாறு அறிவுறுத்துகிறார் துணை பிரதமர். கருத்துக்களை வெளியிடுவதில் பண்பற்ற வார்த்தைகளை தவிர்ப்பேர். அரசு பணியாளர்கள் 3R விவகாரங்களிலிருந்து தள்ளி இருக்கும்படி தியோ நீச்சிங் வேண்டுகோள். பணப்பட்டுவாடா இயந்திரத்தை பயன்படுத்த இனி ₹1 கட்டணம் விதிக்கப்படாது. ஜூலை 1 தொடங்கி அது நடப்புக்கு வருகிறது. அமெரிக்காவும் ஈரானும் போர் நிறுத்த உடன்பாட்டை எட்டியதாக ட்ரம்ப் மீண்டும் அறிவிப்பு. அதனை உறுதி செய்தது தெஹ்ரான். ஹோர்மோஸ் நீரிணையில் கட்டணமில்லா போக்குவரத்து தொடர்கிறது. செய்திகள் இனி விரிவாக. 44 ஆண்டுகால காத்திருப்புக்கு இன்று தீர்வு. கோலாலம்பூர் புக்கிட் கியாரா ரூமா பஞ்சாங் குடியிருப்பாளர்களின் நீண்டகால துயர் துடைக்கப்பட்டது. வரலாற்று தருணமாக கருதப்படுகிறது. முறையான சட்ட அணுகுமுறை வாயிலாக நகர ஏழைகளும் தங்கள் உரிமையை தக்கவியலும். அந்த குடியிருப்பாளர்களுக்கு நிரந்தர வீடுகளை கட்டுவதற்கான கால்கோள் விழாவில் பிரதமர் டத்து அன்வார் இப்ராஹிம் அதனை எடுத்துரைத்தார். கியாரா ரூமா பஞ்சாங் குடியிருப்பாளர்கள் தங்களுக்கு நிரந்தர வீட்டை கோரி தொடுத்த வழக்கை அரசு மதிக்கிறது. பல ஆண்டுகள் போராட்டத்தை தொடர்ந்து கிடைத்திருக்கும் நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னர் உரிய நடவடிக்கைகளை எடுக்கும் வகையில் குடியிருப்பாளர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்படுகின்றன. அதன்படி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா 2 வீடுகள் கட்டித்தரப்படும் என பிரதமர் அறிவித்தார். ஒவ்வொரு விவகாரத்திற்கும் உரிய வகையில் கோரிக்கை வைக்கப்பட வேண்டும். மாறாக சட்டத்துக்கு முரணாக இயங்கக்கூடாது. அதற்கு புக்கிட் கியாரா ரூமா பஞ்சாங் குடியிருப்பாளர்களின் இந்த விவகாரம் அனைவருக்கும் ஒரு படிப்பினை என பிரதமர் குறிப்பிட்டார். வழக்குகளில் அரசு ஒருபோதும் தலையிடாது. ஆனால் அந்த வழக்கில் நீதிமன்றம் வழங்கும் தீர்ப்பை அரசு முழுமையாக செயல்படுத்தும். அதற்கு புக்கிட் கியாரா ரூமா பஞ்சாங் குடியிருப்பாளர்களுக்கான நிரந்தர வீட்டுக்கான கட்டுமானமே சான்று என டத்து அன்வார் விவரித்தார். இவ்வேளையில் இன சமூக நிலை பின்புலம் என பாராமல் எல்லாருக்குமான நீதி எனும் கொள்கையில் மடானி அரசு திடமுடன் இருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். மலாய்க்காரர், சீனர், இந்தியர் என எந்த இனமாக இருந்தாலும் நியாயப்படி அவர்களின் உரிமை தற்காக்கப்பட வேண்டும். நீதி என்பது ஒரு சாராருக்கு மட்டும் உரியதன்று, பொதுவானது என அவர் எடுத்துரைத்தார். 44 ஆண்டுகளாக காத்திருந்த புதிய குடியிருப்புக்கு செல்லவிருக்கும் புக்கிட் கியாரா ரூமா பஞ்சாங் குடியிருப்பாளர்களுக்கு உதவும் வகையில் 10 லட்சம் ரிங்கெட்டை ஒதுக்க அரசு இணங்கி இருப்பதாக நீதி அமைச்சருமான டத்து அன்வார் அறிவித்தார். புக்கிட் கியாரா ரூமா பஞ்சாங் குடியிருப்பாளர் விவகாரம் 40 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வந்தது. 2018 அங்குள்ள குடியிருப்பாளர்கள் சட்ட நடவடிக்கையை எடுத்ததன் பலனாக அண்மையில் அவர்களுக்கு சாதகமாக தீர்வு வந்தது. இன அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்தும் அரசியல் பரப்புரைகளுக்கு ஆட்பட வேண்டாம். சமூக நலன், எதிர்காலம், நாட்டின் நிர்வாகத்தில் மாந்த பண்புகள் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும். மக்களுக்கு பிரதமர் அந்த அறிவுறுத்தலை வழங்கினார். கவனம் செலுத்த வேண்டிய பல்வேறு விவகாரங்கள் இருக்கும் நிலையில் நடப்பு அரசியல் பரப்புரைகள் இனவாத அடிப்படையிலேயே இருப்பதாக பிரதமர் குறைப்பட்டார். அதிகாரம் என்பது அரசியல் வாக்குறுதியிலும் தேர்தல் அறிக்கைகளிலும் இல்லை. மலேசியர்களுக்கு தேவையான நீதி, அன்பு, ஆத்மார்த்தம் ஆகியவற்றில் அடங்கியிருக்கிறது என அவர் விவரித்தார். உரிமையின் அடிப்படையில் மக்களுக்கு வழங்கும் சலுகைகளை கூட இனவாதமாக்கும் அரசியல்வாதிகளை டத்து அன்வார் சாடினார். உலகாய எரிபொருள் நெருக்கடி, விநியோக இடையூறு தொடர்பில் பொருளாதார அமைச்சின் அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். உறுப்பினர்கள் அது குறித்து விவாதிக்கலாம் என பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா முகமது நசீர் தெரிவித்தார். நாடாளுமன்ற கூட்டம் வரும் 22ஆம் நாள் தொடங்குகிறது. நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஏற்பட்டிருக்கும் தாக்கத்தை கையாள்வதில் அரசின் நடவடிக்கைகள், திட்டங்கள் குறித்து அவை உறுப்பினர்கள் விவாதிக்கலாம் என அமைச்சர் கூறினார். ஆண்டுக்கு 6 முறை நடத்தப்பட்ட தேசிய பொருளாதார நடவடிக்கை மன்ற கூட்டம் உலகாய விநியோக நெருக்கடியை தொடர்ந்து 12 முறை நடத்தப்பட்டது. இதுகாரும் 124 முடிவுகள் எட்டப்பட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளன. உலகாய நெருக்கடிக்கு மத்தியிலும் மலேசியாவின் பொருளாதாரம் ஊக்கமளிக்கும் வகையில் இருக்கிறது. 2026 முதல் காலாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 5.4 விழுக்காட்டை எட்டிய நிலையில் பணவீக்கம் 1.9 விழுக்காடாக நீடிக்கிறது. பொருளாதார அமைச்சின் மாதாந்திர கூட்டத்தில் அக்மல் நஸ்ருல்லா பேசினார்.
கருத்துக்களை வெளியிடுவதில் பண்பற்ற வார்த்தைகளை தவிர்ப்பேர். அனைத்து தரப்பினருக்கும் குறிப்பாக அரசாங்க பணியாளர்களை அவ்வாறு அறிவுறுத்தியுள்ளார் தொடர்பு துணை அமைச்சர் தியோ நீச்சிங். தேர்தல் பரப்புரைகளில் மட்டுமின்றி எப்பொழுதும் இன சமயம் ஆட்சியாளரை உட்படுத்திய 3-6 விவகாரங்கள் தொடர்பான உள்ளடக்கங்கள் வெளியிடப்படுவதை தவிர்க்க வேண்டும். அதோடு மனதை புண்படுத்தும் பண்பற்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என துணை அமைச்சர் அறிவுறுத்தினார். அண்மையில் சமூக தொடர்புத்துறையின் தலைமை இயக்குநர் முகமது இஷாமுடின் கசாலி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அது குறித்த கண்டனத்தை தெரிவிக்க தாம் இன்னமும் முகமது இஷாமுடினை நேரில் சந்திக்கவில்லை என தியோ விளக்கமளித்தார். இன்று புத்ராஜயாவில் நடைபெற்ற ஊடகத்துறை சார்ந்த கருத்தரங்கை தொடக்கி வைத்த பின்னர் அமைச்சர் ஊடகத்தாரிடம் பேசினார். கடந்த ஜூன் 9ஆம் நாள் டத்தோ இஸ்மாயில் யூசுப்பிற்கு பதிலாக முகமது இஷாமுடின் சமூக தொடர்புத்துறையின் தலைமை இயக்குநராக பொறுப்பேற்றார். இதனிடையே இலக்கவியல் ஊடகம் வேகமாக வளர்ச்சியடைந்து வரும் இச்சூழலில் நாட்டு மக்களிடையே ஊடக அறிவாற்றல் மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டும். ஊடகங்கள் வெளியிடும் தகவல்களை முறையாக மதிப்பாய்வு செய்வதோடு தவறான உள்ளடக்கங்களை கண்டறியவும் அது வழிகோலும் என துணை அமைச்சர் விவரித்தார். செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு மேலோங்கியிருக்கும் இன்றைய சூழலில் ஊடக சூழியல் முறை மாற்றம் கண்டு வருகிறது. ஆதலால் உண்மை தகவலுக்கும் அதனை மிகைப்படுத்தி கூறும் உள்ளடக்கங்களுக்கும் உள்ள வேறுபாட்டை அடையாளம் காணுவது மிகவும் முக்கியமாகும். ஊடக அறிவாற்றலை வலுப்படுத்த செயற்கை நுண்ணறிவை உட்படுத்திய பயிற்சிகள் மேம்படுத்தப்பட வேண்டும். மேலும் வருங்காலத்தில் மலேசிய பத்திரிகையாளர்கள் சவாலை எதிர்கொள்ள தயாராக இருப்பதை உறுதி செய்ய இலக்கவியல் அங்கீகாரம் மற்றும் தகவல் பாதுகாப்பு மிகவும் அவசியமாகும். ஆகவே ஊடக உருமாற்றம் தொடர்பான திறனை வளர்ப்பதில் அரசாங்கம், ஊடக நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள் ஆகியவை கைகோர்க்க வேண்டும் என தியோ கேட்டுக் கொண்டார். பண பட்டுவாடா இயந்திரத்தை பயன்படுத்த இனி ரிங்கிட் கட்டணம் விதிக்கப்படாது. இவ்வாண்டு ஜூலை 1ஆம் நாள் முதல் நாட்டில் உள்ள அனைத்து பொருளக பயனர்களும் கட்டணமின்றி அதனை பயன்படுத்தலாம். மலேசிய பொருளக சங்கம், மலேசிய இஸ்லாமிய பொருளக மற்றும் நிதி நிறுவனங்கள் சங்கம், மலேசிய மேம்பாடு நிதி நிறுவன சங்கம் ஆகியவை அந்த அறிவிப்பை கூட்டாக வெளியிட்டன. ரிங்கிட் கட்டணம் இனி விதிக்கப்படாவிடில் டெபிட் கடன் பற்று அட்டையை கொண்டிருப்பவர்கள் மலேசியாவில் 14,000க்கும் மேற்பட்ட பண பட்டுவாடா இயந்திரத்தை பயன்படுத்தலாம். மலேசியாவில் உள்ள பொருளகங்களின் பண பட்டுவாடா இயந்திரத்திற்கு அந்த கட்டண விலக்கு பொருந்தும். பேநெட் நிறுவனத்துடன் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்படும் இந்த முன்னெடுப்பானது பயனர்களுக்கு ஏற்றவாறு நிதி சேவை அணுகலை எளிதாக்கும் நோக்கத்தை கொண்டுள்ளது. நாட்டில் உள்ள பெரும்பாலான மக்களின் அன்றாட வாழ்க்கையை நிர்வகிப்பதில் ரொக்கம் முக்கிய பண பரிவர்த்தன முறையாக விளங்குகிறது. சபா சரவா லபுவானில் உள்ள தரை மற்றும் பொது போக்குவரத்து நிறுவனங்கள் SKDS உதவித்தொகை வழங்கப்பட்ட டீசல் கட்டுப்பாட்டு முறைமையின் கீழ் விரைந்து பதியுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றன. அரசு வழங்கும் அனுகூலங்களை பெற்று பயன்பெறுமாறு உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோ அர்மிசான் முகமது அலி வலியுறுத்தினார். SKDS முறைமையின் கீழ் தொடர்புடைய போக்குவரத்து நிறுவனங்கள் உதவித்தொகை பெற்ற டீசலை நிரப்ப பிளீட் கார்டு அட்டை வழங்கப்படும். அதன் வாயிலாக தரை சரக்கு போக்குவரத்து வாகனங்கள் அந்த எரிபொருளை லிட்டருக்கு 2 ரிங்கிட் 15 சென்னுக்கும், பொது போக்குவரத்து வாகனங்கள் லிட்டருக்கு 1 ரிங்கிட் 88 சென்னுக்கும் டீசலை நிரப்பி பயன்பெற முடியும். தரை பொது போக்குவரத்து துறை SKDS-இல் இணைவதற்கான பதிவு விண்ணப்பம் கடந்த மாதம் 4ஆம் தேதி முதல் சபா சரவா லபுவான் ஆகிய மாநிலங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. அதற்கு தகுதி பெற்றுள்ள 33 நிறுவனங்கள் அரசின் அந்த அனுகூலத்தை அனுபவிக்க விரைந்து SKDS-இல் பதிந்து கொள்ளுமாறு டத்தோ அர்மிசான் நினைவுறுத்தினார். எல் நினோ பருவநிலை நாட்டின் தட்பவெட்ப நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்த தொடங்கிவிட்டது. ஆகவே பொதுமக்கள் இந்நேரமும் தயாராகவும் பாதுகாப்பாகவும் இருக்குமாறு துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் சயீட் ஹமீடி அறிவுறுத்தினார். எல் நினோ பருவநிலை மாற்றம் அடுத்த ஆண்டு தொடக்கம் வரை நீடிக்கும் என கணிக்கப்படுகிறது. அது தென்மேற்கு பருவகாலம் நெடுகிலும் வழக்கத்துக்கு மாறான வெப்பத்தையும் வறட்சியையும் ஏற்படுத்தலாம். மேலும் சில இடங்களில் மழைப்பொழிவு குறைவதற்கான சாத்தியம் உண்டு. அதோடு நீர் விநியோக தட்டுப்பாடு, காடுகள், கரிமண் ஆகியன தீப்பற்றும் நிலை, புகைமூட்டம் போன்றவை ஏற்படும் ஆபத்தும் ஓங்கியுள்ளதாக தேசிய பேரிடர் மைய செயற்குழு தலைவருமான டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் சயீட் நினைவுறுத்தினார். ஆகவே
மலேசியாவின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தை நாடி நாட்டின் அண்மைய வானிலை நிலவரங்களை அறிந்து விழிப்புடன் செயல்படுமாறு நாட்டு மக்களை அவர் கேட்டுக் கொண்டார். நீரை சிக்கனமாக பயன்படுத்துவதோடு திறந்த எரிப்பை தவிர்க்குமாறும் சுய மற்றும் குடும்பத்தாரின் சுகாதாரத்திற்கு குறிப்பாக வெப்ப வானிலையால் எளிதாக உடல்நல கோளாறுக்கு ஆளாகும் குடும்ப உறுப்பினரின் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை வழங்குமாறும் துணை பிரதமர் வலியுறுத்தினார். மலேசிய ஊடக மன்ற தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கும் தன்ஸ்ரீ நளினி பத்மநாதனுக்கு டாக்டர் ஃபம்மி ஃபசில் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டார். நாட்டில் ஊடக சுதந்திரத்தை நிலைநாட்டவும் செய்தியாளர் நெறிகளை வலுப்படுத்தவும் கூட்டரசு நீதிமன்ற முன்னாள் நீதிபதியான அவர் ஆக்ககர முறையில் பங்காற்றுவார் என்ற நம்பிக்கையை தொடர்பு அமைச்சர் வெளிப்படுத்தினார். தன்ஸ்ரீ நளினி பத்மநாதனுக்கு வாழ்த்து தெரிவித்து ஃபேஸ்புக்கில் அமைச்சர் பதிவிட்டுள்ளார். தன்ஸ்ரீ நளினியின் தலைமைத்துவத்தின் கீழ் ஊடகத்துறையின் குரல் ஓங்கி ஒலிக்கும் என்ற நம்பிக்கைக்குரிய வகையில் அது தொடர்ந்து இயங்கும் என்றும் எதிர்பார்ப்பையும் அவர் வெளிப்படுத்தினார். சேவையாற்ற வாழ்த்துகள் தன்ஸ்ரீ என்றும் டாக்டர் ஃபமி தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். 2025 மலேசிய ஊடக மன்ற சட்டத்தின் கீழ் தோற்றுவிக்கப்பட்ட மலேசிய ஊடக மன்றத்துக்கு தன்ஸ்ரீ நளினி தலைவராக நியமிக்கப்பட்டார். கடந்த 26ஆம் நாள் நடைபெற்ற MMN வாரிய உறுப்பினர் கூட்டத்தில் அவர் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். சுயேட்சையாகவும் ஆக்ககரமாகவும் பொதுநலன் அடிப்படையிலும் செயல்படும் ஊடகத்துறையில் சுய கட்டுப்பாட்டை வலுப்படுத்துவதில் தன்ஸ்ரீ நளினியின் நியமனம் முக்கிய அடைவு நிலையாக கருதப்படுவதாக மலேசிய ஊடக மன்றம் குறிப்பிட்டுள்ளது. இயங்கலை வாயிலாக கடந்த ஆண்டு நிகழ்ந்த மோசடிகளின் மதிப்பு 297 கோடி ரிங்கிட்டை எட்டியது. 2024ஆம் ஆண்டில் ஏற்பட்ட 157 கோடி ரிங்கிட் நட்டத்தை காட்டிலும் இது 140 கோடி ரிங்கிட் அதிகம். நாட்டில் இணைய குற்றங்கள் கலக்கமளிக்கும் வகையில் இருப்பதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தன்ஸ்ரீ முகமது கலி இஸ்மாயில் குறிப்பிட்டார். அதிகமானோர் போலி முதலீட்டு திட்டத்தில் ஏமாந்தனர். அதன் மதிப்பு 147 கோடி ரிங்கிட் ஆகும். 2025இல் 66,204 இணைய மோசடிகள் புகார் செய்யப்பட்டன. 2024இல் பதிவு செய்யப்பட்ட 35,368 மோசடிகளை காட்டிலும் இது 87 விழுக்காடு அதிகமாகும். தொலைபேசி வாயிலான மோசடி போன் ஸ்கேம் இன்னமும் மறுட்டலாக உள்ளது. 2025இல் 28,388 மோசடிகள் பதிவு செய்யப்பட்டன. இது வெறும் புள்ளி விவரம் அன்று. மோசடியால் வருமானத்தையும் எதிர்காலத்தையும் இழந்த ஆயிரக்கணக்கான அப்பாவிகளின் துயரம் என போலீஸ் படை தலைவர் கூறினார். மோசடியை ஒழிப்போம், இரு படைகள் ஒரே இலக்கு எனும் நிகழ்ச்சியில் தன்ஸ்ரீ முகமது கலீட் உரையாற்றினார். நேர்மையும் நம்பிக்கையும் பாதுகாப்பு படைகளின் முதன்மை தூண்களாக விளங்க வேண்டும். மக்களிடையே செயலாக்க நிறுவனங்கள் மீதான நம்பிக்கை தொடர்ந்து பேணப்படுவதை உறுதி செய்ய அது வகை செய்யும் என தேசிய போலீஸ் படை துணைத் தலைவர் தன்ஸ்ரீ அயூப் கான் மைடின் பிச்சை தெரிவித்தார். ஒரு நிறுவனத்தின் மதிப்பானது நவீன வசதிகள், கட்டடங்கள் அல்லது சொத்துக்களை மட்டும் சார்ந்திருப்பதில்லை. மாறாக அதில் பணிபுரியும் பணியாளர்களின் நேர்மையும் நம்பிக்கையும் பொறுத்தே அதன் வலிமை அடங்கியுள்ளதாக தன்ஸ்ரீ அயூப் கான் குறிப்பிட்டார். அனுபவம், திறன் மற்றும் முழுமையான வசதிகளை ஒரு நிறுவனம் கொண்டிருந்தாலும் நேர்மையை கொண்டிருக்கவில்லை எனில் அவை அனைத்தும் மதிப்பற்றவையே. நேர்மை எனும் மதிக்கத்தக்க பண்பு கடைபிடிக்கப்படவில்லை எனில் மக்களின் நம்பிக்கையை இழக்க நேரிடும். ஆதலால் வாழ்வில் நேர்மை உட்பட இதர நன்னெறி பண்புகளை கொண்டிருப்பது மிகவும் அவசியம் என தன்ஸ்ரீ அயூப் கான் விவரித்தார். ஜோஹோர் ஈஸ்கண்டாபுத்ரி மாவட்ட போலீஸ் தலைமையகத்தை திறந்து வைத்த பின்னர் அவர் அவ்வாறு உரையாற்றினார். கோலாலம்பூரிலிருந்து காரா செல்லும் நெடுஞ்சாலையில் லாரி ஒன்று கவிழ்ந்து வாகனத்தின் மீது விழுந்ததில் 4 உயிர் இழந்தனர். அந்த லாரி ஓட்டுநர் போதைப்பொருள் உட்கொண்டிருந்தது தொடக்க புலனாய்வில் உறுதி செய்யப்பட்டதாக பென்தோ மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் சாஹி முகமது கஹார் தெரிவித்தார். அந்த 40 வயது லாரி ஓட்டுநர் பென்தோங் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்ட பிறகு பென்தோங் மாவட்ட போலீஸ் தலைமையகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். சிறுநீர் சோதனைக்கு அடுத்து அந்த லாரி ஓட்டுநர் ஷாபு வகை போதைப் பொருள் உட்கொண்டிருந்தது உறுதியானது. அது மட்டுமின்றி அந்த லாரி ஓட்டுநர் 15 போக்குவரத்து குற்ற அறிவிக்கைகளை கொண்டிருந்ததும் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. மாலை 4:30 மணியளவில் இரும்பு துகள்களை ஏற்றிச் சென்ற அந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து அருகில் சென்ற வாகனத்தின் மீது விழுந்ததில் 55 58 வயதுக்குட்பட்ட அந்த 4 வாகனத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்தனர்.
இதனிடையே பினாங்கு கபலாபத்தாசில் உள்ள கம்போங் கோவிலில் மூண்ட தீயில் 3 வீடுகள் முற்றாக அழிந்தன. அந்த வீட்டில் வசிப்பவர்கள் நல்வாய்ப்பாக பாதுகாப்புடன் மீட்கப்பட்டதாக பினாங்கு தீயணைப்பு மீட்புத்துறையின் பினாங்கு கிளையின் செயலாக்க பிரிவு துணை இயக்குநர் ஜான் சகுன் பிரான்சிஸ் தெரிவித்தார். வேகமாக பரவிய தீயில் 2 இருமாடி வீடுகளும் 1 மாடி வீடும் கடுமையாக சேதமடைந்தன. ஒவ்வொரு வீடும் சுமார் 111 சதுர மீட்டர் பரப்பளவை கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெருப்பு வேகமாக பரவியதால் மீட்பு பணியாளர்கள் உடனடியாக தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். அவர்களின் தீவிர முயற்சியால் நள்ளிரவு 12:31 மணிக்கு தீ முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. தீ மூண்ட காரணமும் அடையாளம் காணப்படுவதோடு அதனால் ஏற்பட்ட மொத்த இழப்பும் மதிப்பிடப்படுகின்றன. இதனிடையே அந்நிய நாட்டவர் ஓட்டிச் சென்ற 18 மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்த சாலை போக்குவரத்து துறை ஜேபிஜேவின் கடா கிளை 160 குற்ற அறிவிக்கைகளை வெளியிட்டது. ஆப் மண்டு வர்கா சிங்கின் கீழ் ஜித்ரா பகுதியில் இந்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதில் ஓட்டுநர் உரிமம் இல்லாதது, சாலை வரி காலாவதியானது, காப்புறுதி இல்லாதது உள்ளிட்ட பல்வேறு சாலை போக்குவரத்து விதிமீறல்கள் கண்டறியப்பட்டன. அது மட்டுமின்றி உரிமையாளரின் அனுமதியுடன் மோட்டார் சைக்கிள்களை பயன்படுத்திய ரோஹிங்கியா ஒருவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாநில சாலை போக்குவரத்து துறை இயக்குநர் சித்தியன் ஒன் லுத்தாம் தெரிவித்தார். Inilah Ultra 5G, rangkaian 5G terpantas di Malaysia dengan kelajuan ultra pantas. Liputan lancar di kawasan terbuka dan tertutup. Dengan security era baharu, ia dibina untuk memacu Malaysia ke hadapan. Prestasi dan pengalaman yang tiada tandingan. Kuasakan Ultra anda. Milo? Baru! Biskut Milo aktif! Nikmati tenaga Milo, kini dalam biskut. அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி மலர்ந்தது. வாஷிங்டனும் தெஹ்ரானும் போர் நிறுத்த உடன்பாட்டை எட்டியிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். அதனை ஈரானிய வெளியுறவு துணை அமைச்சரும் உறுதிப்படுத்தினார். அந்த அமைதி உடன்படிக்கையின் கீழ் ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறக்க இசைவு காணப்பட்டது. அதோடு பிப்ரவரி 28ஆம் நாள் மூடப்பட்ட அந்த உலக எண்ணெய் கப்பல் வழித்தடத்தில் கட்டணமில்லா போக்குவரத்து தொடரப்படும் எனவும் அமெரிக்க படை அந்த நீரிணையில் இன்றிரவுடன் முற்றுகையை அகற்றும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. உலக எண்ணெய் வர்த்தக பரிவர்த்தனைக்கு நாடி துடிப்பாய் விளங்கும் ஹோர்மோஸ் நீரிணை திறக்கப்படுவது உலக பொருளாதாரத்துக்கும் பெரும் ஊக்கமளிக்கும் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். அமெரிக்கா ஈரான் இடையிலான அமைதி உடன்பாடு இறுதி செய்யப்பட்டுவிட்ட நிலையில் வரும் 19ஆம் நாள் சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் அது கையெழுத்திடப்பட உள்ளதாக ட்ரம்ப் கூறினார். இந்நிலையில் அமெரிக்கா ஈரான் இடையிலான சண்டை நிறுத்தம் பலரது நெஞ்சங்களில் பாலை வார்த்தது. மேற்காசியாவில் அமைதி உடன்பாடு எட்டப்படும் என இரு நாடுகளும் அறிவித்த சிறிது நேரத்தில் எண்ணெய் விலை 4 விழுக்காட்டிற்கும் கூடுதலாக குறைந்தது. அமெரிக்காவின் வெஸ்ட் டெக்சஸ் இன்டர்மீடியட் கச்சா எண்ணெய் பீப்பாய் $80.89 குறைந்த வேளை நார்த் சி பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் $83.81 சரிவு கண்டது. எனினும் வாஷிங்டனும் தெஹ்ரானும் அமைதி உடன்படிக்கையில் எதற்கு ஒப்புக்கொண்டன எனும் தெளிவான தகவல் இன்னும் வெளியிடப்படவில்லை. ஆதலால் உலக எண்ணெய் சந்தையில் அடுத்த ஒரு வாரத்திற்கு நிலையற்ற தன்மையை ஏற்படுத்தும் என எரிசக்தி சந்தையின் ஆய்வு நிறுவனமான வண்டாவின் நோக்கர் வந்தனா ஹரி கோடிக்காட்டினார். காசாவின் மேற்கு கரையில் தஞ்சம் புகுந்த இஸ்ரேல்கள் வன்முறை. அப்பகுதியில் உள்ள வாகனங்களுக்கு தீ மூட்டியதோடு பள்ளிவாசல் ஒன்றுக்கும் தீ வைக்க அவர்கள் முற்பட்டனர். வன்முறை கனலை தணிக்க யூதப்படை களமிறங்கியது. மேற்கு கரையின் கிழக்கு ரமல்லா புர்கா கிராமத்தில் நேற்றிரவு இஸ்ரேலியர்கள் அந்த வன்முறையை கட்டவிழ்த்தனர். அப்போது அவர்கள் கார் ஒன்றுக்கு தீ மூட்டிய பின்னர் அங்கிருந்த பள்ளிவாசலின் முன்புற கதவிற்கும் தீ வைத்தனர்.
அதனையடுத்து அருகில் இருந்த டீர் டிப்வான் கிராமத்தில் இருந்த 2 கார்களுக்கு அவர்கள் தீ மூட்டினர். வன்முறையை அடக்க யூதப்படை தொடர்புடைய இடங்களில் களம் இறங்கியதை கண்டதும் அவர்கள் ஓட்டம் பிடித்தனர். மேற்கு கரையில் உள்ள இஸ்ரேலிய குடியேறிகளுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் இடையிலான வன்முறை வெறியாட்டம் நிறுத்தப்பட வேண்டும் என ஐநா வலியுறுத்திய சில நாட்களில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. ஒவ்வொரு நாளும் இஸ்ரேலிய வந்தீரிகளால் அங்கு சராசரியாக 5 முதல் 6 வன்முறைகள் நடக்கின்றன. அதன் காரணமாக 2200க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் இடம் மாறியுள்ளனர். அதோடு 100க்கும் அதிகமானோர் யூத படையின் அட்டூழியத்தால் வீடுகளை இழந்து நிர்கதியானதாக ஐநா குறிப்பிட்டது. அமெரிக்கா மிசூரியில் வான்குடை வீரர்களை ஏற்றிச் சென்ற தனியார் விமானம் விபத்துக்குள்ளானதில் 12 உயிரிழந்தனர். கான்சஸ் நகரிலிருந்து சுமார் 95 கிலோமீட்டர் தெற்கே அமைந்திருக்கும் பட்லர் மெமோரியல் விமான நிலையத்திற்கு அருகே அந்த துயரம் நேர்ந்தது. 11 வான்குடை வீரர்களை ஏற்றிக்கொண்டு உள்ளூர் நேரப்படி காலை 11:30 மணி அளவில் புறப்பட்ட தனியார் விமானம் அறியப்படாத காரணங்களால் திருப்பி விடப்பட்டது. ஆயினும் வரும் வழியில் நெடுஞ்சாலை அருகே அவ்விமானம் விபத்துக்குள்ளானதை அடுத்து அங்குள்ள சாலைகள் மூடப்பட்டன. கான்சஸ் நகரில் உலக கோப்பை போட்டிகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த விபத்தில் பயங்கரவாதம் அல்லது குற்றவியல் கூறுகள் ஏதும் இல்லை என அதிகாரிகள் நம்புகின்றனர். அடுத்த கட்டமாக விசாரணை மேற்கொள்ளப்படுவதோடு விபத்தில் உயிர் இழந்தவர்களின் உடல்கள் அடையாளம் காணப்பட்ட பின்னர் அவை சம்பந்தப்பட்ட வான்குடை வீரர்களின் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்படும். இவ்வேளையில் பிரேசில் ரியோ டி ஜெனீரோவில் 2 உலங்கூர்திகள் மோதிக்கொண்டதில் அதில் பயணித்த 6 மரணித்தனர். அந்நகரின் மேற்கு புறநகர் பகுதியான ஹெக்ரேயோ டோஸ் பண்டிரென்டிஸில் நேர்ந்த அந்த விபத்துக்கான காரணத்தை கண்டறிய விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. மின்சார கார் விற்பனையகத்தின் வாகன நிறுத்துமிடத்தில் உலங்கூர்திகள் விபத்துக்குள்ளானதால் சுமார் 20 வாகனங்கள் தீப்பிடித்து எரிந்தன. Era baru telah bermula. Inilah Ultra 5G, rangkaian 5G terpantas di Malaysia dengan kelajuan ultra pantas. Liputan lancar di kawasan terbuka dan tertutup. Dengan security era baharu, ia dibina untuk memacu Malaysia ke hadapan. Prestasi dan pengalaman yang tiada tandingan. Kuasakan Ultra anda. திருக்குறள். ஒரு தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். தமக்கு கேடு செய்தவரை மன்னித்திடாமல் தண்டிப்பவருக்கு அந்த ஒரு நாள் மட்டுமே இன்பமாக அமையும். மறப்போம் மன்னிப்போம் என பொறுமை கடைபிடிப்போருக்கோ வாழ்நாள் முழுவதும் புகழ்மிக்கதாக அமையும் என பகர்கிறார் வள்ளுவர். நிறைவை நாடுகிறது RTM தமிழ் செய்திகள். எங்களோடு பயணித்ததற்கு நன்றி.